ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ரொட்டீன் தான். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஸியாக போகும். ஒரு 6 to 9க்கு மேலேயே ஆகும். ஒரு 9:30 வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மார்னிங் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். எல்லாருமே காலேஜ் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா ஈவினிங் எல்லாருமே வந்ததுக்கப்புறமா தான் ஃபுல் வேலையே இருக்கும். மார்னிங்குமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே அங்கங்கே சிதறி இருக்கும், ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 மேலேயே ஆகிடும். ஹாலில் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் தான். ஈவினிங்குமே பார்த்திங்கன்னா காலேஜ்லேருந்து வந்த பேகு, ட்ரெஸ்ஸு அது எல்லாமே அங்கங்கேயே ஷால் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு வாட்டி அவங்களே செஞ்சுப்பாங்க, விட்டுருவேன் நான். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சரி எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான். இது பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் நம்ம வெளியிலேயே டீ கடை இருக்குது, அங்கே தான் நம்ம ஃபில் பண்ணிட்டு வருவோம். அதுக்காக தான் காலி பண்ணி வச்சுருப்பேன். அன்றைக்கி கேன் வாங்கலான்னு பார்த்தா தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கே எதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு தான் கேனுமே எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இன்னுமே துணி இருக்குது, அதையும் மடிக்கணும். இன்றைக்கி காலையிலேயே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அதனால் துணி காய போடுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் துணி ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபேன் கீழே அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அது காஞ்சிருச்சு, ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக ஒரு இது இருக்குது. அதை நம்ம ஃபேன் கீழே போட்டாலே இந்த வெயிலுக்கு அது நல்லாவே காஞ்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மடித்து வச்சுருவேன். நம்ம மேலே டெரஸில் காய போட்டால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் கீழே தான் இன்றைக்கி காய போட்டிருந்தேன். அதனால் சரி அதுக்காக விட்டுட்டேன், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஊஞ்சல்லையே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. ரிமோட்டு, அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறது. சின்ன வயசுலேயே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நானும் அவங்க சின்ன வயசுலேருந்தே நினச்சிருப்பேன், கொஞ்சம் பெரிய பசங்க ஆனால் இன்னும் க்ளீனாக இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லவே இல்லை. பெரிய பசங்க ஆனதுக்கப்புறமா தான் எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சிடுறாங்க. அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறமா போத்தீஸில் தான் அந்த அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை இன்னுமே யூஸ் பண்ணலை. இன்றைக்கி தான் யூஸ் பண்ணணும். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது 1200 கிட்ட வாங்கினேன். ₹1 கம்மி 1200. அங்கே மட்டும்தான் ரேட் கம்மியில் இருந்தது. அது ஏதோ தஞ்சாவூர் பொன்னி அரிசி. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிக்க போனோம், கரும்பு ஜூஸ், போத்தீஸ்லேருந்து வரும்போது. அங்கேயே ஒரு அம்மா அவங்க பார்த்து ஜூஸ் போடுறவங்களே பார்த்து, நீங்கள் போத்தீஸில் வாங்கினீங்களா, நல்லாவே இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா சாதம் வடித்து பாருங்கள், நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இனிமேல் துணி மடிக்க வேண்டிய வேலை தான். துணியுமே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா காஞ்ச துணி, எனக்கு நல்லா காஞ்சிடுச்சு அன்ற துணி மட்டும் அப்போதைக்கு மடித்து வைப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் நேரம் கழித்து மீதி இருக்கிறதும் மடிச்சிடுவேன். டவல்ஸே பாருங்கள் எத்தனை டவல் வரும்னு பாருங்கள். இருக்கிறது 4 பேர் இருந்தால் எத்தனை டவல் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டவல் கிட்டேயே வந்திருக்கும். அவ்வளோ டவல் சேர்ந்துடும். எதுக்கு சேருதுன்னே தெரில. அதுதான் நான் சொல்கிறது, எதுக்கு ஒவ்வொரு பொருளுமே சேருதுன்னே தெரில. அவ்வளோ சேர்ந்துருக்கும். ஒரு டவலை எடுத்தால் அதவே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு நான் மடித்து ஒரு இடத்துல வச்சுருவேன். அதை பார்த்து எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சோம்பேறித்தனம். அதை பார்த்து எடுக்காமல் பீரோவில் போயிட்டு இன்னொரு டவல் எடுத்துப்பாங்க. இப்படி தான் டவல் எல்லாமே யூஸ் பண்ணுறது. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சுப்பேன் நான். இப்போ எல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு முடியறதில்ல, பேக் பெயினும் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் விட்டு தான் வேலை செஞ்சுப்பேன் என்னால் முடிஞ்சப்போ.
கீழே உட்காரவே முடியறதில்ல. அவ்வளோ வந்து கீழே உட்காரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் வந்துட்டு. அதனாலேயே சோஃபாலேயே உட்கார்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கீழே உட்கார்றது தான் ரொம்ப பிடிக்கும். யார் வந்தாலுமே பார்த்திங்கன்னா நான் கீழே தான் உட்காருவேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா யார் வந்தாலுமே மேலே உட்கார்ற மாதிரி இருக்குது. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போனாலுமே வந்து நான் மேலே தான் எங்கேயாவது சேரில் தான் உட்கார்றேன். கீழே உட்கார முடியல, யார் என்ன நினச்சாலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே தான் உட்காருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் மேலே அந்த சோஃபாலேயே உட்காரவே மாட்டேங்க. யார் வந்தாலும் நான் தனியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து எனக்கு அந்த பேக் பெயின் அதிகமாகிடுச்சு என்னன்னு தெரில. அதனால் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கீழேயே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே சோஃபாலேயே உட்காந்துடுறேன். அது எனக்கே ஒரு கில்ட்டியாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போனோன்னா என்னடா நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம், கொஞ்ச நேரம் தான் என்னால் உட்கார முடியும். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கேயாவது சேர் இருக்கான்னு பார்த்து மேலே உட்காந்துருவேன். சேர் இருந்தால் மட்டும் அப்படி போயிட்டு உட்காந்துருவேன். இல்லைன்னா எங்கேயாவது வந்து சாஞ்சி உட்காந்தாலும் ஓகே தான். நம்ம எங்கேயாவது செவத்தில் சாஞ்சி உட்காந்தா எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். செருப்புமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே வந்து செருப்புமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு க்ளீன் பண்ணுங்கள், வேண்டான்ற செருப்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க, யூஸ் இல்லாத செருப்பு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அதை எப்போ எடுப்பாங்கன்னு தெரில, பார்க்கலாம் எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவுமே ஃபுல்லாக நிரம்பி போயிடுச்சு. செருப்பு வைக்கவே இடம் இல்லை அங்கே வந்துட்டு. அப்படியே ஒவ்வொரு செருப்பு மேலே ஒவ்வொன்றா வச்சுருக்கேன். ஷூ மேலேயும் அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரேக் மாதிரி ஒரு 4 ரேக் இருக்குது. கரெக்டாக 4 பேருக்கு அவங்கவுங்க ரேக்கில் அவங்கவுங்க செருப்பு கரெக்டாக இருக்கும், அவங்க வச்சுப்பாங்க. அதுவுமே வந்து யூஸ் இல்லாத செருப்பு, கட்டான செருப்பு அதெல்லாமே எடுத்து போட்டால் கொஞ்சம் இடமும் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காலையில் மிஷின் போட்டிருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த மிஷினை திறந்தே வச்சுடுவேன். அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம அப்போவே க்ளோஸ் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு நாள் வந்து காய விட்டுருங்க, அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. வீட்டையும் பெருக்கிடலான்னு சொல்லிட்டு இப்படி தான் போகும். ஈவினிங்கானாலே ரொம்ப ஏதோ பிஸியாக போகும். ஈவினிங் ஃபுல்லாகவே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். நைட்டு வரைக்குமே எனக்கு உட்கார்றது கூட நேரம் இருக்காது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா டின்னர் செய்கிற வேலை இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். மார்னிங் எல்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கும் வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மார்னிங் வந்து துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது இதெல்லாமே போகும். மார்னிங் வந்துட்டு லன்ச்சு சிம்பிளாக தான் இருக்கும். மார்னிங் லன்ச்சு. ஈவினிங் மட்டும்தான் கொஞ்சம் ஏதாவது வந்து இருக்கும், நான்வெஜ்ஜாக செய்கிற மாதிரி இருக்கும். துணியெல்லாம் மடித்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு நொரன்னு 1/4 கிலோ இருக்கிற மாதிரி தெரியும். அது எதுக்குன்னே தெரில. நம்ம வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஏதாவது அதுலேருந்து துணியிலேருந்து விழும்னு நினச்சிக்கலாம். நாம் யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா லிக்விட் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எதுக்கு அந்த மாதிரி டஸ்ட் மாதிரி வருதுன்னே தெரில எனக்கு. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். யாராவது அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள், தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி தான் தோணும். எப்போவுமே துணி மடித்ததுக்கப்புறமா லைட்டாக கீழே வந்து டஸ்ட்டு விழுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த முறத்துலேருந்து வர டஸ்ட்டே இன்னுமே வந்து நிற்க மாட்டேங்குது. அது வந்துட்டே தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த முறம் யூஸ் பண்ணியுமே பார்த்திங்கன்னா தொடப்பம் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலுமே வந்து அந்த தொடப்பத்துலேருந்து வந்து அந்த டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. எதுக்குன்னே தெரில. அது கடைசி வரைக்கும் வருமானு தெரில. சரி, வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சிங்க் ட்ரைனரில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து அங்கங்கே வச்சிடணும். அதாவது பிளேஸில் எனக்கு பிடிக்காத வேலைன்னு கேட்டாலே இது தாங்க. பாத்திரம் கழுவுறது கூட எத்தனை பாத்திரம் இருந்தாலும் கழுவிடுவேன். அது எனக்கு பிடிக்கும். இந்த எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பிடிக்காத வேலை. நிறைய சேர்ந்துருக்குமா, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும்.
அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னவோ தெரில. எத்தனை வாட்டி காலைல ஈவினிங் இதெல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இது ஒரு பெரிய வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாத்திரம் சேருது. இருக்கிற 4 பேருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரம் சேரும். யாரை கேட்டாலும் வந்து அந்த பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா துணி துவைக்கிறதுமே எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா நான் தான் துணி துவைக்கிறது எல்லாமே வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு எத்தனை வாட்டி தான் எடுத்து வைக்கிறது அப்படின்னு தோணும். நான் தான் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு தான் தோணும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நாம் தான் செய்யணும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. யாரையாவது பாப்பா கிட்டே சொல்லிட்டே இருப்பேன், எத்தனை வாட்டி நான் தான் டெய்லியுமே இந்த பாத்திரம் எல்லாம் எடுத்து வைக்கணுமா, நீங்கள் யாருமே எடுத்து வைக்க மாட்டிங்களா, ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே நானே நினச்சிப்பேன், இது நம்மளோட வேலை தானே, நாம் தானே செய்யணும். எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் அந்த இந்த டோர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளேயே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா அவங்க வந்ததுக்கப்புறமா டீ போட்டு கொடுக்குறதோ காஃபி போட்டு கொடுக்குறதோ இந்த வேலையெல்லாம் போகும். அதுக்கப்புறமா டின்னர் வேலையும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளேயே கடகடன்னு வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிட்டேன். டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு கேபினெட் டோர் எல்லாமே அது ஜஸ்ட்டு ஒரு நானே வந்து அந்த ஹேண்ட் வாஷ் லிக்விடு அதுக்கப்புறமா அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விடு அது எல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுருப்பேன். அதை தான் போட்டு யூஸ் பண்ணுறது. அதுவே போட்டு க்ளீன் பண்ணாலே போதும். ஒரு துணி போட்டு போதும். இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து அந்த லிக்விட் எல்லாம் வாங்க தேவையில்லை. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். இதை போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே வந்து டோர்ஸ் எல்லாமே நல்லா வந்து க்ளீன் ஆகிடும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ கண்டிப்பாக வந்து செஞ்சுப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்குமே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் செய்கிற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங்கில் செய்கிறதுக்கு எனக்கு அந்த செய்யவே முடியாது, பிடிக்காது கூட. மார்னிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தான் இருப்பேன். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை கொடுத்தாலுமே செஞ்சுருவேன். அவ்வளோ வேலை வந்து இருந்தாலுமே வந்து ஈவினிங் வந்து செஞ்சிடுவேன். அது என்னவோ தெரில, மார்னிங் எல்லாம் லேசியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் தான் எல்லாருமே வருவாங்களா, அப்போ தான் நமக்கு வேலையும் செய்ய தோணும். ஹஸ்பண்டுமே கேட்பார், நீ மார்னிங்லேயே செஞ்சுக்கலாம் இல்லை, டே டைமில் செஞ்சுக்கலாம் இல்லை, எதுக்கு ஈவினிங்கில் வேலை வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இல்லைன்னா எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. சில பேருக்கு வந்து யாருமே இல்லைன்னா தான் வேலை செய்வாங்க எல்லாமே. எனக்கு என்னவோ அப்படி எனக்கு செய்ய பிடிக்கல. எல்லாருமே இருந்தப்போ வந்து செஞ்சுப்பேன். அது அவங்க பார்க்கணுன்னு இல்லை, எனக்கு வந்து அப்படி தான் செய்ய முடியும். அதனால தான் செய்ய பிடிக்கும். முடிஞ்ச வரைக்குமே எல்லா டோர்ஸுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு எட்டின வரைக்குமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சிம்னியுமே க்ளீன் பண்ணிடணும். அது வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதையுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. எப்போ செஞ்சால் என்னங்க, அந்த வேலை முடியுதா, அதுதான் நமக்கு தேவை. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு ஃப்ரெண்டையும் கேட்டு பார்த்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து மார்னிங்கில் வந்து டே டைமில் வேலை செய்ய பிடிக்காது, ஈவினிங் டைமில் தான் எனக்கு வேலை செய்ய பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவோ தெரில, அந்த வெயிலுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியல என்னன்னு தெரில. சரி, சிம்னியுமே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிடலான்னு இறங்கியாச்சு. சிம்னியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா அழுக்கு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே மட்டும் கொஞ்சம் பிசுப்பாக இருந்தது. அது மட்டும் வந்து அந்த லிக்விடை போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது சிம்னி வந்து அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நம்ம புதுசாக வாங்கினதுன்றதால வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான், இல்லைன்னா வந்து அப்படியே சேர்ந்துடும். நான் லாஸ்ட் டைமே வந்து ரொம்ப பட்டுட்டேன் சிம்னியோட. அதுக்காக இந்த வாட்டி நமக்கு ஈஸியாகவும் இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. அதனால் வந்து க்ளீன் பண்ணுறதுமே நமக்கு ஈஸி தான். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு இது எல்லாமே வந்து லிக்விடு போட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு துணி கிடைச்சா போதுங்க. துணியை வந்து நான்
எடுத்தனாலே போதும் க்ளீன் பண்ணுறதுக்கு. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கே எல்லாமே அப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அந்த ஜன்னல் ஆகட்டும் எதுவாகட்டும். அந்த துணி கையில் எடுக்கிறது தான் கஷ்டம். எடுத்தோன்னா வேலை வந்து ஏதோ ஒன்று வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். இந்த மேலே தான் கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதையுமே வந்து க்ளீன் பண்ணிடணும். எப்போவுமே இந்த கீழே மட்டுமே க்ளீன் பண்ணுவேன். கீழே இந்த எட்டின வரைக்கும், கைக்கு எட்டின வரைக்குமே மேலே வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த மேலே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு லேடரும் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு வந்து அந்த லேடர் மேலே ஏறணுன்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சேஃப்டி தான் அந்த லேடர் வந்து அந்த ஏணி. ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பயம் போகவே இல்லை. சின்ன வயசில் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லியிருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு அந்த பயம் போகவே இல்லை. மேலே ஏறணுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கீழே விழுந்துருவோமோ பார்த்து செய்வேன். நம்ம கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேலே அந்த இது துடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. அங்கே க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து மேலே துடைக்க தேவையில்லை. கீழே மட்டும் அந்த ஃப்ரேமு அதெல்லாம் துடைச்சாலே போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த சிம்னிலேருந்து வர லைட்டாக வந்து ஆயில் படியும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அதில் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டாலே போதும். யாராவது சிம்னி போட்டே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிம்னி இருந்ததுன்னா நல்லது தான். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் படியாமல் ரொம்ப ஆயில் ஆகாமல் இருக்கும் அந்த கிச்சன் எல்லாமே வந்துட்டு. ஃபஸ்ட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆயில் ஆகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் வச்சுருந்தோம். அதுலேருந்தே வந்து ஆயில் வந்து கீழே விழுந்துடும். நம்ம அதிகமாக வந்து நான்வெஜ் செய்கிறோம், அதுக்கப்புறமா ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், 65 எல்லாம் செய்கிறோன்றதால வந்து ரொம்ப ஆயில் படிஞ்சிரும் எங்களுக்கு வந்து. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து அப்படியே ஆயில் வந்து கீழே ஒழுகும். அப்படி தான் வந்து இருக்கும். நம்ம அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை க்ளீன் பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் சிம்னி போடவே ஸ்டார்ட் பண்ணுது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் வரைக்குமே சிம்னி இல்லை, 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சிம்னி போட்டோம். அதுக்கப்புறமா இப்போதைக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு புதுசாக சிம்னி வாங்கி இந்த சிம்னி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேபரோட பிராண்டு. நல்லாவே இருக்குது. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா அந்த ஆஃபரில் தான் வாங்கினோம். கம்மியிலேயே வந்துருந்தது, நல்லாவே இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து ஆயில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் அது ஒன்றுமே இல்லை. லைட்டாக துணி போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ துடைச்சாலுமே எனக்கு வந்து ஆயிலாக இருக்கா தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நல்லா வந்து துடைச்சிட்டேன். எங்கேயாவது தொட்டு பார்ப்பேன், என் சைடில் எங்கேயாவது மூளையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஆயில் இருக்கிற மாதிரி தோணும். அது மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு தெரியாது, அந்த ஆயில் இருக்கிறதே நமக்கு தெரியாது. மூளை முடுக்கில் எங்கேயாவது வந்து அந்த லைட்டாக ஒரு ஆயில் இது இருக்கும். அது அப்போதைக்கு தொழிச்சதான், இல்லைன்னா வந்து அப்படியே சேர்ந்துடும். நான் சொன்னேன் இல்லைங்கன்னா ஆயில் எல்லாம் கலெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வாஷ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். போதும். லைட்டாக பார்த்திங்கன்னா ஆயில் படிஞ்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை க்ளீன் பண்ணி. இதை நம்ம ஸ்பாஞ்ச் போட்டு சோப் போட்டு கழுவிட்டாலே க்ளீன் ஆகிடும். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அப்போதைக்கே நம்ம மாட்டி விட்டுறணும், இல்லைன்னா விட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இதுவாகிடும். இதுக்கப்புறமா நம்ம டீ வைக்கணும், காஃபி வைக்கணும், இனிமேல் டின்னருமே செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து காஃபி போடுறதுக்காக பாலுமே வச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளேயே வந்து அவரும் வந்துட்டார். பாப்பாவும் எழுந்துட்டான். அவளுக்கு வந்து டீ கொடுத்தா கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டயர்ட்னஸ் போகும். காலேஜ் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா எழுந்து டீ குடிப்பான். பாப்பா மட்டும்தான் குடிப்பான், பையன் வந்து குடிக்க மாட்டான். ஹஸ்பண்ட் வந்து காஃபி தான் கேட்பார் ஈவினிங் டைமில். அதுக்கப்புறமா வந்துட்டு மார்னிங் தான் அவர் டீ குடிப்பார், ஈவினிங் வந்து காஃபியே கொடு அப்படின்னு சொல்லுவார். டீ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நாங்கள் குடிச்சிருவோம், நானும் பாப்பாவும். அவருக்கு வந்து காஃபி தான் வச்சு கொடுப்பேன். இப்படி தான் எல்லாருக்குமே ஒவ்வொன்றா கேட்பாங்க.
நம்ம அதை சொன்னோன்னா ஏதோ பெருமைக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. எல்லாருமே ஒவ்வொன்றா கேட்பாங்க. ஒருத்தர் ஒன்று கேட்டாங்கன்னா ஒருத்தர் ஒன்று கேட்பாங்க. டீ வந்து காலையில் போட்ட டீ தான், அதுவே இருந்தது. அதுவே நாங்கள் குடிச்சிருவோம். அது நல்லா தான் இருக்கும். காலையில் போட்ட டீ இப்போ எப்படி குடிப்பீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது நல்லா தான் இருக்கும். நாங்கள் குடிச்சிருவோம் அந்த டீயே வந்துட்டு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு லேடருமே அங்கே இடைஞ்சலாக இருந்தது. அதை எடுத்து அதுக்கப்புறமா ரூமில் வச்சுடுவேன். ரூமில் ஒரு கதவு ஓரமாக வச்சுடுவேன். அது வந்து ஸ்பேஸுமே அடைக்காது. அந்த லேடர் வந்து நீங்கள் ஒரு வேலை வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி லேடராக பார்த்து வாங்கிக்கோங்க. வெயிட்டுமே நல்லா தாங்கும். நமக்கு கீழே விழுந்துருவோன்னு ஒரு பயமும் இருக்காது. அந்த மாதிரி லேடர் வந்துட்டு சரி. இப்போ தான் வந்து நான் இந்த கிளிப்பு வந்து மாறிடுச்சு, முன்னாடியும் பின்னாடிக்குமே. இப்போ தான் டீயும் அதுக்கப்புறமா வந்து காஃபிக்குமே பால் வச்சுட்டேன். இந்த கிச்சனில் போட்டிருக்கிற மேட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மேட்டாக ஒன்று போட்டிருப்பேன், ஒரு சின்ன மேட்டாக போட்டிருப்பேன். பெருசு ஒன்று வந்து ஒன்று மட்டும் நல்ல பெருசாக இருக்கும். அது வந்து ஒன்று போட்டுருவேன். என் பையன் வந்து கிச்சனுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அந்த மேட்டுமே அவ்வளோ ஃபுல் வந்தால் மேட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, அப்படி இப்படி போட்டு வச்சுருப்பான். எதுக்கு அப்படி போடுறேன்னே தெரில. உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுமே அப்படி தான். நான் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது அப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னே எனக்கு புரியாது. எத்தனை வாட்டி அவங்கக்கிட்ட சொன்னாலுமே அப்படி தான் பண்ணுவான். பசங்களை பற்றி ஏதாவது சொன்னோன்னா அது கம்ப்ளைண்ட் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த வேலை செய்யும்போது நமக்கே மன உளைச்சலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறது, கம்ப்ளைண்ட்காக எல்லாம் இல்லை. எத்தனை பேர் இது மாதிரி இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான். எல்லாருமே அப்படி இருக்காங்களா, இல்லை எங்கள் வீட்டில் தான் அப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான் வச்சு கொடுத்துட்டேன். அவர் கொஞ்சமாக போதும்னு சொல்லுவார். அதனால் வந்து சின்ன கப்பில் வந்து அதுவுமே வந்து பாதி தான் போட்டு கொடுப்பேன். ஈவினிங் டைமில் லைட்டாக கொஞ்சமாக தான், நானுமே கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். மார்னிங்குமே வந்து லைட்டாக கொஞ்சமாக தான் நான் டீ எடுத்துப்பேன். ஈவினிங்குமே கொஞ்சமாக எடுத்துப்பேன். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கப்பில் குடிக்கும்போது இன்னுமே நமக்கு அளவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த ஸ்டீல் கிளாஸில் குடிக்கிறத விட வந்து இந்த கப்பில் கொஞ்சமாக குவான்டிட்டி இருக்கும். ஸ்டீல் கிளாஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சின்ன கிளாஸ் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கப்பில் குடித்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் டீயுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற கேபினெட்ஸுமே துடைச்சிட்டேன். இங்கே எனக்கு கீழே தெரியுது இல்லைங்களா, இந்த கேபினெட்ஸுமே வந்து டோர்ஸ் எல்லாமே துடைச்சிட்டேன். அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன டின்னர் செஞ்சுருக்கேன்னு அந்த டின்னரை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா உடச்சி விட்ட முட்டை, தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பட்டர் பன்னீர் மசாலா, அதுவுமே அன்றைக்கி நைட்டு டின்னருக்காக செஞ்சுருந்தேன். அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ. என்னாலையுமே பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து யாராவது vlog பார்க்கணுன்னு யாருக்காவது தோணும், அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இங்கே இருக்கிற ஜக்கில் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நான் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்து அந்த தண்ணி இருந்தால் தான் டக்குன்னு நம்ம ஏதாவது செய்யும்போது வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் வந்து எப்போவுமே அதில் தண்ணி ஊற்றி வச்சுடுவேன். அப்பப்போ நானுமே அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டே இருப்பேன். தண்ணி குடிக்கிறதுமே எனக்கு டீ காஃபியை விட எனக்கு தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.